கடந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாங்கள் கடந்த 7 வாரங்களாக நாவின் வல்லமையை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இது 8வது வாரமாக இருக்குது. நாவின் வல்லமையை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது ஆண்டவர் மனுஷனுக்காக சகலவற்றையும் உண்டாக்கினார். வானம் பூமியை உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி நிறைய கோள்கள் ஆண்டவர் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். இந்த உலகத்தில் மரம், செடி, கொடிகளை படைத்தார். அதே போல் மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கி விட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் எப்படி தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் ஆண்டவர் பேசி பேசி அவர் சொல்லி சொல்லி நல்லதென்று கண்டு உண்டாக்கினாரோ, உண்டாக்கி அதை எப்படி நல்லதென்று கண்டாரோ, அதே போல் மனுஷனையும் அவர் என்ன செய்கிறார்? வாயினால் பேசி உண்டாக்குறார். அவர் மனுஷனுடைய சரீரத்தை கையினால் செய்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் என்ன செய்கிறாரு? ஜீவனை கட்டவிழ்க்கிறார். வாயை திறந்து, தன்னுடைய நாவை திறந்து என்னத்தை பேசுகிறாரு? ஜீவனை பேசுகிறார். நாங்கள் பார்க்குறோம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் ஜீவனன் தன்னுடைய நாவினால் கட்டவிழ்த்தார். அப்போ கட்டவிழ்த்து என்ன செய்தார்? அந்த மனுஷனுடைய அந்த மண்ணினால் ஆக்கப்பட்ட அந்த சரீரத்தை பார்த்து அவர் என்ன செய்தார்? ஜீவனை பேசினார். அப்போ ஜீவனை அந்த சரீரத்தை பார்த்து பேசும் பொழுது அந்த மண்ணா கிடந்த சரீரம் என்ன செய்தது? உயிர் பெற்றது. ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவ ஆத்மாவானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த மண்ணினாலான சரீரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை தன் அண்டையில் வந்த உடனே அந்த சரீரம் என்ன செய்தது? இயங்காத சரீரம், செயற்படாத சரீரம், அப்படியே ஒரு இடத்துல கிடந்த சரீரம், அசைக்கப்படாத சரீரம் என்ன செய்தது? அந்த ஜீவனுள்ள வார்த்தை உள்ளே வரும்போது அது என்ன செய்தது? ஜீவனை பெற்றுக்கொண்டது. அது ஜீவ ஆத்மாவானது. இப்போ ஆண்டவர் அந்த மனுஷனையும் வார்த்தையினால் உண்டாக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வார்த்தையினால் உண்டாக்குறார். இப்போ வார்த்தையினால் மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் அவனையும் எப்படி உண்டாக்கினாரண்டா, மற்ற மிருகங்களை போல, பறவைகளை போல, மற்ற இயற்கை படைப்புகளை போல உண்டாக்கலை. ஆண்டவர் அந்த மனுஷனை தம்மை போல உண்டாக்கினார். நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியையும். ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் செய்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் செய்கிறவர் அல்ல. அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாராக இருந்தால் அதை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு கூடி அவர் சொல்லிட்டு தான் உண்டாக்கினார். என்ன செய்தார்? நமது சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு என்ன செய்கிறார்? இப்போ அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிக்கொள்கிறாங்க? மனுஷனை உண்டாக்குவோமாக. அதாவது பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்னது? எங்களை ஆராதிக்கும்படிக்கு, இந்த திரித்துவ தேவனை ஆராதிக்கும்படிக்கு, பூமியில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழும்படிக்கு, பூமியில் தேவபக்தியில் சந்ததியை உண்டாக்கும்படிக்கு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தீர்மானம் எடுத்து தெரிந்தெடுத்து அதை என்ன செய்கிறாங்க? அறிக்கை செய்கிறாங்க. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே மனுஷனை உண்டாக்குவோமாக. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் தொடக்கம் 28வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு என்ன செய்கிறாங்க? என்னத்தை உண்டாக்க போகிறாங்களோ அதை வாயை திறந்து சொல்கிறாங்க. மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ நம்முடைய நாவு எப்படிப்பட்டது? கடந்த நாட்களில் பார்த்தோம், அது உருவாக்குகிற ஆற்றலுடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது உருவாக்குகிற ஆற்றலுடையது. நாவை சரியான வகையில் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நம்முடைய நாவை நாங்கள் எப்பயுமே சரியான வகையில் பயன்படுத்தணும். நம்முடைய நாவு உருவாக்கக்கூடியது, அதே நேரத்தில் நம்முடைய நாவு அழிக்கக்கூடியது. நாங்கள் ஜீவனை பேசினா அது ஜீவனை உருவாக்கும். மரணத்தை பேசினா அது நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரும். நன்மையை பேசினா அது நன்மையை உருவாக்கும். தீமையை பேசினா அது நம்முடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்டாக்கின உலகத்தில் மனுஷன் வர்றதுக்கு முன்னுக்கே அவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை உண்டாக்குவோமாக என்று பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருந்தாலும்
நீங்களும் தேவனை போல இல்லாதவைகளை அழைக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பூமியில் எல்லாமே இருக்குது, ஆனால் பூமியில் விதையை விதைக்கிறதுக்கு மனுஷன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை உண்டாக்குறார். அங்கே அதுக்கு நீங்கள் கீழே வாசிட்டு வந்தீங்கன்னா சொல்லுது, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பூமியில் விதையை விதைக்கிறதுக்கு மனுஷன் இல்லை அப்படின்னு 2வது அதிகாரங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் மனுஷனை என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். இப்போ மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை என்ன செய்கிறார்? பண்படுத்தும்படிக்கு, அதை பராமரிக்கும்படிக்கு கொடுக்குறார். அப்போ பராமரிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய நாவிலேயும் ஆண்டவர் தம்முடைய நாவில் இருந்த அதே வல்லமையை நம்முடைய நாவில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் நம்முடைய வாயில் வச்சு பேசும்போது அந்த வார்த்தை என்ன செய்து? இல்லாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம இல்லாதவைகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது, இல்லாதவைகளை இருக்கிற விதமாக பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இன்றைக்கு போய் சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் என்ன இல்லையோ அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்களுடைய வாயத்திலிருந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னையும் இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைக்கும்படிக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், ஆகையினால் பேசுகிறேன், தேவன் இந்த காரியத்தை எனக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அதுக்கு மறு உத்தரவு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அதை பாருங்கள், இப்போ ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். நீங்கள் மாற்கு புத்தகத்தில் வாசிச்சிங்கண்டா 100க்கு அதிபதி இருக்கிறான். அவன் இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரங்களுக்காக என்ன செய்கிறான்? வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்போ தன்னுடைய வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறான்? அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைவான்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அப்படி வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வர்றேன், நான் வந்து என்ன செய்கிறேன்? அவனை குணமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வர தேவையில்லை. அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய அதிகாரத்தின்படி நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அவங்கள நான் வர சொல்லும்போது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு கீழே இருக்கிறவங்க வாண்டா வருகிறாங்க, போவண்டா போகிறாங்க. அப்போ இந்த பூமிக்குரிய அதிகாரம் படைத்த, இந்த பூமியில் அதிகாரம் உள்ள என்னுடைய வார்த்தையே இவ்வளோ பெரிய வல்லமையை நிகழ்த்துமா இருந்தா, அது சூழ்நிலைகளை மாற்றுமா இருந்தா, அது இந்த அதிகாரமாக நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன செய்யும்? அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட மனுஷர்களை செயற்படும்படி செய்யுமா இருந்தா, அது என்னுடைய விருப்பத்தை அந்த வார்த்தைகள் போய் அவருடைய காதுகளில் கேட்க பண்ணி அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி செய்யுமா இருந்தா, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருக்கிறீங்க, நீர் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவராக இருக்கிறீங்க, நீர் முழுவதையும் உண்டாக்கினவராக இருக்கிறீங்க. எல்லாம் மூலமாக உண்டானது, உமக்காக உண்டானது, உம்மாலே உண்டானது. அப்போ நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தைகள் அது மனுஷனுடைய வார்த்தைகளை காட்டிலும் எங்களை உண்டாக்கின உம்முடைய வார்த்தைகள் அது வல்லமையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே நீங்கள் வாயத்திலிருந்து சொல்லுவீங்களா இருந்தால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுக்கு தெரியுமோ தெரியல, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நல்ல ஔஷதமாக இருக்குது, அது நமக்கு மருந்தாக இருக்குது, அது நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை நம்மளை ஆரோக்கியமடை செய்கிறதா இருக்குது. இந்த வார்த்தை நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தை நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்குது, அது வெளிச்சமாக இருக்குது. நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குது. இந்த வார்த்தை நமக்கு வெற்றியை தருகிறதா இருக்குது, சுகத்தை தருகிறதா இருக்குது, பலனை தருகிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தையின் வல்லமையை அந்த 100க்கு அதிபதி என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். இன்றைக்கி நாங்களும் அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளணும். இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவன் அவன், ஆனால் நம்ம கல்வாரி சிலுவைக்கு பின்னுக்கு வாழ்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்.
அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ வியாதிப்பட்ட நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் சுகப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குறைவுள்ள நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றா அவர் என்ன செய்கிறார்? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினது. நம்மள தேவன் அன்பாக இருக்கிறபடினால் அன்பு கூறுகிற எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய காதுகள் கேட்கும்படிக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் தோன்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அவர் இருதயத்தில் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தேவன் நமக்காக என்னத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அது எப்படி அறிந்து கொள்ள முடியுமென்ற இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவன் தம்மில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் அவருடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் எல்லாம் சொல்லுங்கள். தேவன் என்னில் அன்பாக இருக்கிறபடினால் அவர் அன்பு கூறுகிற எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவருடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறபடி. எல்லாம் சொல்லுங்கள், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிற எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண்கள் காணும்படி, என் காதுகள் கேட்கும்படி, என் இருதயத்தில் தோன்றும்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்? நம்மளை தேற்றி நடத்துகிறதற்கு. நம்ம பார்க்குறோம், அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். அவர் என்ன பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறதுக்கு அதையும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்களால் நாங்கள் காணும்படிக்கு, நம்முடைய காதுகளினால் தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை குறித்து கேட்கும்படிக்கு, தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்களுடைய இருதயத்தில் தோன்ற பண்ணும்படிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க, அவர் தங்குகிற ஸ்தலமாக இருக்கிறீங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்? வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறது, நம்முடைய காதுகள் கேட்க பிரசங்கிக்கிறது, நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ணுகிறது. நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அதை அணைத்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய வாயை திறந்து அதை பேசும் பொழுது, அது இல்லாதவைகள் இருக்கிற விதமாக அழைக்கும் போது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை உலக மனுஷர்கள் நம்பலாட்டியும், அதை பேசும்பொழுது உலக மனுஷர்கள் பரியாசம் பண்ணினாலும் அதை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் அது இருதயத்திலிருந்து எடுத்து வாயினால் பேச 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 அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்காரருக்காக, தந்த வேலைக்காரனுடைய சுகத்துக்காக வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுடைய விசுவாச அறிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவன் அதிகாரத்தை குறித்து எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் பூமிக்குரிய அதிகாரிகளாகிய நாங்களே சொல்லும்போது எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆகையினால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின உம்முடைய வார்த்தை மிகவும் வல்லமையானது. நீங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அங்கே இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் தேவனை இப்படிப்பட்ட ரீதியில் விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் நாங்கள் இன்றைக்கு விசேஷமாக பார்க்க போகிறோம். மாற்கு 4வது அதிகாரம் 26வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மாற்கு 4வது அதிகாரம் 24வது வசனம். அப்போ நம்ம ஆதியாமத்தில் பார்த்தோம், தேவன் நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு தேவன் என்ன செய்கிறார்? மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி என்ன செய்கிறார்? அதுக்கு பிறகு தன்னுடைய வாயினால் என்ன செய்கிறாரு? அவர் பேசி பேசி மனுஷனை உண்டாக்குறார். மனுஷன் அந்த சரீரத்தை கையினால் உண்டாக்கி, மண்ணினால் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதுறார். ஜீவனை அந்த சரீரத்தை பார்த்து பேசுகிறார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாகிறான்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை அவரை போல உண்டாக்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவரை போல சொல்லி சொல்லி உண்டாக்குகிறவர்களாக உண்டாக்கியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நாங்களும் நமக்கு தேவையான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய காரியங்களை, இன்றைக்கு இல்லாத காரியங்களை, இருக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி உண்டாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லாதவைகளை இருக்கிற விதமாக தேவனை போல அழைக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு 4வது அதிகாரம் நாங்கள் 26வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. ரைட், அதை விடுங்க. நம்ம இந்த 2 வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யமானது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுண்டா, அது சாதாரணமாக என்ன செய்யுது? தொடங்குது. அது சாதாரணமாக தொடங்குது. அது என்ன செய்யுது? வெடித்து சிதறி அது வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்கக்கூடியதல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுண்டா, அது வளரக்கூடியது, அது பெருகக்கூடியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்கள், அவரை விசுவாசிக்கிற அவருக்கு ஒப்பான இத்தனை கிறிஸ்துக்கள் உலகம் முழுவதும் காணப்படுறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். நாங்கள்லாம் யார்? தேவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? அவரை போல் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறார். நாங்கள் பார்த்தோம் 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்றும் உன்னதமானவர்களின் மக்களும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, அது நம்ம கோட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தேவனுக்கு எப்படி சொல்லுவாங்க? கோட்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பைபிளில் அந்த வசனம் எப்படி சொல்லப்படுதுன்னா, தேவர்கள் என்று ஆண்டவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும்போது பெரிய ஜி போட்டு GOD, அது என்ன கேபிட்டல் G வருது, GOD. அதில் மனுஷனை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லப்படுது? சின்ன G போட்டு சொல்லுது. என்ன G போட்டு சொல்லுது? ஸ்மால் G போட்டு சொல்லுது. இப்போ நம்மளையும் தேவன் என்று பைபிள் சொல்லுது. நம்மளையும் தேவன் என்று பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது நிறைய பேருக்கு கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படித்தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த சங்கீதத்தை எடுத்து திருப்பி இருக்க வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 5வது வசனம். 84வது சங்கீதம் 5வது வசனம். சாரி, 82வது சங்கீதம் 5வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோப பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? நீங்கள் மனுஷனை போல இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி உண்டாக்கினார்? தேவனை போல உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்களை மனுஷன், இதாவது ஆங்கில பைபிளில் தெளிவாக சொல்லுது, இன்றைக்கு மனுஷன் தன்னை எப்படி பார்க்குறான்? நான் வெறும் மண், தூசி, குப்பை, புழுதின்னு தன்னை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ மண்ணோ குப்பையோ தூசியோ புழுதியோ அல்ல, நீ தேவ ஆவியின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற. தேவன் தம்முடைய சாயலாக உன்னை உண்டாக்கியிருக்கிறார். நீ வெறும் மண், குப்பை, தூசி, புழுதி இல்லை. நீ யார்? நீ தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ நீயும் ஆவியான மனுஷனாக இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் மண்ணோ குப்பையோ தூசியோ புழுதியோ அல்ல, நாங்கள் யார்? தேவனை போல ஆவிக்குரிய மனுஷர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி பெருகுது? மல்கியா 2:15 சொல்லுது, ஆண்டவர் ஒருவனைத்தான் உண்டாக்கினார். யாரை உண்டாக்கினார்? ஆதாமை உண்டாக்கினார். யாரை உண்டாக்கினார்? ஆதாமை உண்டாக்கினார். அந்த ஒரு மனுஷன்லேருந்து இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களும் எங்கேருந்து வந்தாங்க? ஆதாம் என்ற அந்த ஒரு விதையிலிருந்து வந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆதாம் என்கிற அந்த ஒரு விதையிலிருந்து வந்தாங்க. ஆதாம் எங்கேருந்து வந்தான்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டான். அப்போ வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமியில் வாழுவதற்கு அவனுக்கு வார்த்தை தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த மனுஷன் தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான். ஏனென்றால் மனுஷனே தேவனுடைய வாயின் வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டான். மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட முழு உலகமும் எப்படி உண்டாக்கப்பட்டது? தேவனுடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அனைத்தும் எப்படி உண்டாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை இந்த அண்ட சராசரங்களையும் தாங்கி கொண்டிருக்குது. அது உங்களுடைய வாழ்க்கையை தாங்க வல்லமையில்லதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேவனுடைய வசனத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? ஒரு விதைக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு விதைக்கு ஒப்பிடுறாங்க. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மாற்கு 4 அதிகாரம் 26வது வசனம். மாற்கு 6:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு மனுஷன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஆதியாகமம் 1-2-3 வாசிங்கண்டா ஆண்டவர் அதில் என்ன செய்கிறாரு? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறார். வானம் பூமியை உண்டாக்கி அதில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, இப்போ ஆண்டவர் அங்கே ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. நிலத்தை பண்படுத்த 2 அதிகாரம் 5வது வசனம். 2 அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லையாம். அப்போ பூமியில் ஏதாச்சும் ஒன்று உண்டாகணுமா இருந்தால், நிலத்தில் ஏதாச்சும் உண்டாகணுமா இருந்தால் அங்கே யார் தேவை? முதலாவது யார் தேவை? மனுஷன் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதலாவது யார் தேவை? நிலத்தை பண்படுத்த யார் தேவை? மனுஷன் தேவை. ஒரு விதைக்கிறவன் தேவை. விதைக்கிறவன் இல்லாமல் விதை இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விதைக்கிறவன் இல்லாமல் விதை இருந்து என்ன பிரயோசனமும் இல்லை. அங்கே சொல்லுது பாருங்க மாற்கு 4. அப்போ நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுங்கள், நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிலம் புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற இந்த மாற்கு 4 எதற்கு ஒப்பிடப்படுது? நிலம் எதற்கு ஒப்பிடப்படுது? ஒரு மனுஷனுடைய இருதயம். எல்லாம் சொல்லுங்கள், இருதயம். எல்லாம் சொல்லுங்கள், இருதயம். அப்போ நிலம்ன்றது என்னது? ஒரு மனுஷனுடைய இருதயம். அப்போ விதை என்றது என்னது? வசனம், ஆண்டுடைய வார்த்தை. ரைட். இப்போ நிலமும் கிடச்சிருச்சு, வேறு என்ன கிடச்சிருச்சு? விதையும் கிடச்சிருச்சு. இப்போ நிலமும் இருக்குது, விதையும் இருக்குது. இது ரெண்டும் இருந்து ஏதாச்சும் பிரயோசனம் இருக்கா? இது ரெண்டும் மட்டும் இருந்த எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ யார் தேவை? விதைக்கிறவன் தேவை. யார் தேவை? விதைக்கிறவன் தேவை. யார் விதைக்கிறவர்கள்? யார் விதைக்கிறவன்? நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் தான் விதைக்கிறவர்ண்டு. நான் தான் விதைக்கிறவனா? நீங்கள் தான் விதைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இப்போ நான் விதைக்கிறேன், இதுக்குரிய அறுவடையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கைக்குன்ற விதையை நீங்கள் தான் விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இங்கே பாருங்கள், அழகாக சொல்லப்படுது, ஒரு மனுஷன். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு மனுஷன். இப்போ அந்த ஒரு மனுஷன் யார்? அதில் சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் யார்? எல்லாம் சொல்லுங்கள், நான் தான். எல்லாம் சொல்லுங்கள், நான் தான். நீங்கள் உங்களை சொல்லுங்கள், என்னையே சொல்லாதீங்க, உங்களை சொல்லுங்கள், நான் தான். அந்த ஒரு மனுஷன் யார்? நான் தான். ரைட். இப்போ ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த ஒரு மனுஷன் யார்? நான் தான். அந்த ஒரு மனுஷன் தான் யார்? விதைக்கிறவன். நான் விதைக்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள், நான் விதைக்கிறவன். ரைட். இப்போ நீங்கள் தான் விதைக்கிறவர்கள், நீங்கள் தான் அந்த ஒரு மனுஷன். ரைட். இப்போ நிலம் என்னது? யாருடைய இருதயம்? பக்கத்தில் இருக்கிற ஆளுடைய இருதயமா? உங்களுடைய இருதயம். யாருடைய இருதயம்? எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய இருதயம். விளங்குது? இப்போ விதைக்கிறவன் யார்? நான் தான். இருதயம் யாருடைய? நிலம் யாருடையது? நிலம் என்ற என்னது? என்னுடைய இருதயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்? விதைக்கிறவன்னா நிலம் என்னுடைய இருதயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ சொல்லுது பாருங்க, ஒரு மனுஷன் நிலத்தில் விதை. இப்போ விதை என்னது? அந்த ஊர்க்காரங்க பேசுகிற கெட்ட வார்த்தைகள், என்ன மற்றவனை பற்றி பேசுகிற குறைகள், என்ன சாக்கு போக்குகள், இதா விதை என்னது? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்போ வாசிங்க, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ரைட். இப்போ விதைக்கிறவன் தான் யார்? அந்த ஒரு மனுஷன், நான். நிலம் என்னது? என்னுடைய இருதயம். விதை என்னது? தேவனுடைய
வார்த்தை. ரைட். இப்போ இது மூன்றும் இருந்துட்டா போதுமா, எல்லாம் நடந்துருமா? என்னைய பாருங்கள். இப்போ விதைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். ரெண்டாவது என்ன இருக்குது? நிலம் இருக்குது, இருதயம் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? விதையும் இருக்குது. இது மூன்றும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் நடந்துருமா? இல்லை. அந்த விதைக்கிற மனுஷன், விதைக்கிறவன் என்ன செய்யணும்? இந்த நிலத்தில் அந்த விதையை எடுத்து விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்கலாம், பினகாஸ் இதுவுக்கும் நீங்கள் இன்றைக்கு இந்த 7-8 கிழமை இதோட 8வது கிழமையாக நீங்கள் போதிக்கிற இந்த நாவின் வல்லமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இதுக்குள்ளே மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. இப்போ அந்த ஒரு மனுஷன் யார்? எல்லாம் சொல்லுங்கள், நான் தான். நிலம் என்னது? என்னுடைய இருதயம். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய இருதயம். அதுக்கு அடுத்தது விதை என்னது? ஆண்டுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டுடைய வார்த்தை. இப்போ நான் விதைக்கிறவனாகிய நான் என்ன செய்யணும்? என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் விதையாகிய ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து விதைக்கணும். என்ன செய்யணும்? விதைக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு ஏன் வளரல தெரியுமா? விதை இருக்குது, நிலமும் இருக்குது. என்ன விதைக்கிறவங்க அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க இல்லை? விதைக்கிறாங்களே இல்லை. வசனத்தை விதைக்கிறாங்களே இல்லை. இதை சொல்கிறதுக்கு முன்னுக்கு அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாருண்டு. 23வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ரைட். இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த உவமைக்கு வர்றார். இப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்த உவமைக்கு வர்றார். அப்போ வடிவாவதானிக்கோணும். விதைக்கிறவன் யார்? நாங்கள் தான். நிலம் என்னது? நம்முடைய இருதயம். விதை என்னது? ஆண்டுடைய வார்த்தை. சரி. இப்போ இந்த ரகசியம் ஒரு மனுஷனுக்கு தெரியணுமா இருந்தால் அவன் கேட்கிறவனாக இருக்கணும். என்னத்தை கேட்கிறவனாக இருக்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவனாக இருக்கணும். எப்பயாச்சும் ஒருக்க கேட்கிறவனாக இருக்கணுமா? தொடர்ந்து கேட்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு விவசாயி எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா தன்னுடைய விவசாயத்தை குறித்து தான் எப்படி பயிரிடணும், எந்த காலத்தில் பயிரிடணும், எந்த நேரத்தில் பயிரிடணும், கோடை காலத்தில் என்ன செய்யணும், மாரி காலத்தில் என்ன செய்யணும், எத்தனை போகங்கள் இருக்குது, இதை பற்றினதான அறிவுடையவராக இருப்பார். அவருக்கு தெரியலையாட்டியும் அவருக்கு முன்பாக இருக்கிற மூதாதையர்கள்ட்ட, இன்னும் பெரிய விவசாயிகள்கிட்ட, அக்கம்பத்தில் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு விசாரிக்கிறவராக இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் இன்னொரு வருடத்திலிருந்து அந்த காரியங்களை பழகுகிறவராக இருப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்? கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். பின்பும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல? கேட்கிறத என்ன செய்கிறதில்ல? கவனிக்கிறதே இல்லை. கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அப்படின்னா என்ன? நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ. நான் தான் அடிக்கடி நான் உங்களுக்கு நான் வந்ததுலேருந்து அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பிரசங்கம் கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் சரி முழுசாக என்ன செய்யணும்? அதுக்காக ஒன்று மட்டும் கேட்குறது இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கேட்கணும். நீங்கள் எந்த அளவு கேட்குறீங்களோ அந்தளவு விசுவாசத்தில் வளருவீங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எந்தளவு நீங்கள் விசுவாசத்தில் வளர்றீங்களோ அந்தளவு உங்களுடைய வாயினால் விசுவாச விதைகளை விதைப்பீங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுவீங்க. எந்தளவு நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அந்தளவு உங்களுடைய சூழ்நிலை மாறும், அந்தளவு உங்களுடைய தரித்திரம் மாறும், அந்தளவு உங்களுடைய குறைவுகள் மாறும், அந்தளவு உங்களுடைய வியாதி மாறும், அந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இந்த வேதத்துக்கு புறம்பான காரியங்களும் நிச்சயமாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம விதைக்கிறதே இல்லை, நம்ம பேசுகிறதே இல்லை. எத்தனை பேர்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பேசுகிறவங்களாக மாறணும், விதைக்கிறவர்களாக மாறணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? விதைக்கிறவர்களாக மாறணுமா இருந்தால் நாங்கள் அந்த விதை எவ்வளவு வல்லமையானது, நான் யார்,
கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? நான் விதைக்கிறவனா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை விதைக்கும்படிக்கு உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதலாவது நான் என்னுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை விதைக்கும்படிக்கு உண்டாக்கப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அங்கே சொல்லுது பாருங்கள், நீங்கள் எந்த அளவு கேட்குறீங்களோ, நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ, எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறீங்களோ, அந்த அளவு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த அளவு அவர் ஏராளம் தாராளமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு, இது நம்ம நிறையாக்கள் இந்த வசனத்தை எப்படி நினச்சிட்டாங்க? போயிட்டு கையை நட்டி கேட்குறத சொல்லலை, காதால் கேட்குறத பற்றி சொல்லுது. இதில் மேலெல்லாம் எதை பற்றி பேசுகிறாரு? செவி மடுக்கிறத பற்றி பேசுகிறாரு, ஹியரிங்கை பற்றி பேசுகிறாரு. ஹியரிங்கன்ற செவி கொடுக்கிறது, காதால் கேட்கிறது. யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுமா? மற்றவனிடத்தில் கையேந்துகிறவனுக்கு இல்லை. யாருக்கு கொடுக்கப்படுமா? அதிகமாக கேட்கிறவனுக்கு, அதிகமாக செவி மடுக்கிறவனுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். என்னத்தை கொடுப்பார்? காசையா? வார்த்தையின் வெளிப்பாட்டை கொடுப்பார். அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்போமா இருந்தால், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற மனுஷனுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும்? அந்த வார்த்தை அந்த மனுஷனை பிழைக்க செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், செவ்வாய்க்கிழமை நம்ம பைபிள் ஸ்டடியை 2-3 வருஷமாக செய்து வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைய தினத்தில் என்னுடைய யூடியூப்பில் கீழே ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதில் என்னுடைய பிரசங்கத்தை அநேக நாட்களாக அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சகோதரன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஒரு சகோதரியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க என்னிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பியிருந்தாங்க. ஐயோ, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி போதுகிற பிரசங்கம் கேட்குறேன், உங்களோட பிரசங்கமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்களும் என்ன செய்றீங்க? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம விசுவாசத்தோடு சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், ஆண்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் நான் என்னால் ஆண்டு இப்படி சொல்லி கேட்குறாங்க, அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நான் அதை சொல்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் இவ்வளோ கடன் வாங்காமல் இருக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, கடன் வாங்கணும் போல் இருக்குது, ஏன்னா இந்த தேவைகள் அதிகமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னால் சோர்ந்து போயிடுறேன், என்னால் இதை விட்டு எப்படி வெளியே வர்றது, என்னால் இப்போ கடன் வாங்கலாட்டி இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க முடியாது, ஏதாச்சும் பதில் சொல்லுங்களேன், இதுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு அவங்க கேட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான். ஐயோ பினகாஸ், நாங்கள் விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், நாங்கள் எங்களோட பேச்சை மாற்றிட்டோம், ஏன் இன்னும் மாற்றம் வரலை, ஏன் எல்லாம் தாமதமாகி கொண்டு போகுது, ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் பேசிக்கொண்டு தானே இருக்கிறேன். அங்கே ஆபிரகாம் தன்னை இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைச்சாங்க, விசுவாசித்தாங்க, அவங்களுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தாரு தானே. அதே போல் அந்த காலேப் யோசுவா விசுவாசத்தை பேசினாங்க, அவங்க கானானை சுதந்திரித்தாங்க தானே, அதுக்குள்ளே அந்த உட்பிரவேசித்தாங்க தானே. அதே போல் நாங்கள் வேதம் முழுவதும் பார்க்குறோம், அவங்க விசுவாச வார்த்தைகளை பேசின மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுது. ஏசு அத்திமரத்தை சபிச்சாரே, மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாரே, நீ சொன்ன அப்படி நடக்கும் என்று சொன்னாரே, அவன் சொல்லுகிறபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறாரே, நானும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்கிறது மட்டுமில்லை, நீங்கள் அதை உங்களுடைய இருதயத்தில் விதைங்க. கேட்கிற வார்த்தைகளை ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தின் மூலமாக, நீங்கள் வேதத்திலிருந்து படிக்கிற அந்த வார்த்தைகள் மூலமாக, நீங்கள் வேறு காரியங்களில் கேட்கிற நல்ல பிரசங்கத்தில் கேட்கிற காரியங்களை நீங்கள் உங்களோட வாயினால் பேசி உங்களுடைய இருதயத்தில் விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க, தேவன் உங்களுக்காக அதிகமாக கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கேட்கிற உங்களுக்கு தொடர்ந்து பிரசங்கங்களை கேளுங்க, தொடர்ந்து ஆண்டுடைய நல்ல போதனைகளை கேளுங்க, ஆண்டுடைய நல்ல வார்த்தைகளை கேளுங்க. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுப்பார்? கேட்கிற மனுஷனுக்கு தான் அதிகமாக கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற மனுஷன் என்னத்தை கேட்கிறான்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறான்.
அப்போ எந்த மனுஷனிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதோ, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதோ அந்த மனுஷனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்முடைய இருதயத்தில் வார்த்தை இருக்கணுமா இருந்தால் அது எங்கே எப்படி போகும்? காதுக்குள்ளால் தான் போகும், கேட்கறதுனால தான் போகும். அப்போ காதுனால் அதிகமாக கேட்குறவனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஆண்டுடைய வார்த்தை இருக்கும். காதுகளினால் ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறவனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? ஆண்டுடைய வார்த்தை இருக்கும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை எவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குதோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்குதான்னு கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன ஆண்டுடைய வார்த்தை இருக்குமா இருந்தால் அந்த ஆண்டுடைய வார்த்தை உள்ள உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாக கொடுக்கப்படும். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லாதவன் எவனோ, இல்லாதவன் எவனோ, என்ன இல்லாதவன்? வார்த்தை இல்லாதவன். வார்த்தை இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும், இருக்கிறதும் எடுக்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுடைய ராஜ்யம் எப்படி பெருக போகுது? எப்படி பெருக போகுதுன்னா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மனுஷன் அந்த ஒவ்வொருத்தரை குறித்து வேதம் பேசுது. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷர்களாக இருக்கிறீங்க. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இந்த வார்த்தை என்னையை குறித்து பேசுது, என் ஒருவனை குறித்து பேசுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் இருதயத்தில் வசனத்தை விதைத்து, எல்லாம் சொல்லுங்கள், நான் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை விதைக்க வேண்டும். நான் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை விதைக்க வேண்டும். இத்தனை வருஷமாக பிரசங்கம் நம்ம கேட்குறோம், பாஸ்டர் நமக்கு விதைக்கிறாரு, வார்த்தையை விதைக்கிறாரு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் வார்த்தையை விதைக்காததால தான் எந்த மாற்றமும் நடக்காமல் இருக்குது. இப்போ அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கும் அந்த சகோதரன் கேட்ட கேள்விக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வி இருக்குமா இருந்தால் அதற்குரிய பதில் என்னென்றா, இப்போ இதில் சொல்லப்படுகிற இந்த 2 வசனமும் தான். நம்முடைய ஊழியக்காரங்களோட பிரசங்கத்தை நம்ம நிறைய கேட்குறோம். என்ன, நீங்கள் இப்போ எந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்குறீங்க, இன்னும் சிலருடைய பிரசங்கத்தை டிவியில் கேட்குறீங்க, ஃபோனில் கேட்குறீங்க. கேட்குறது தப்பில்லை. பைபிள் சொல்லுது, கேட்குறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். நல்லது, நீங்கள் கேட்கிறது நல்லது. நல்ல ஊழியக்காரங்களுடைய நல்ல பிரசங்கங்களை கேட்கிறது நல்லது. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறது நல்லது. நல்ல பாடல்களை படிக்கிறது நல்லது. ஜெபம் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் பண்ணினா மட்டும் எல்லா மாற்றமும் நடந்துடாது. என்ன செய்யணும்? இதெல்லாம் பண்ணுறது முக்கியம். ஜெபம் பண்ணுறது முக்கியம், நல்ல பிரசங்கங்களை கேட்கறது முக்கியம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன வசனத்தை தியானிச்சிங்களோ, என்னென்ன பிரசங்கங்களை கேட்டீங்களோ, யாருடைய பிரசங்கங்களை கேட்டீங்களோ அந்த பிரசங்கத்தில் நல்ல வார்த்தைகள் எடுக்கணும், ஆண்டுடைய நல்ல வாக்குத்தத்தங்களை எடுக்கணும். விளங்குதா? அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து இப்போ நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணுமெண்டா, அந்த வாக்குத்தத்தங்களை உங்களோட வாயினால் நீங்கள் உங்களோட இருதயத்தில் தொடர்ந்து விதைக்கணும். எப்படி விதைக்கணும்? தொடர்ந்து. இப்போ நான் சொன்னதுக்காண்டி போயிட்டு ஒருக்க சொல்லிட்டு இருக்க, தொடர்ந்து விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்தோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரி. அவள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போனாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று விதைத்து சொல்லி. அந்த சொல்லிக்கு அர்த்தம் என்ன? விதைத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த இடத்துல ஒரு மனுஷி யார்? அந்த ஸ்திரி தான். அந்த ஒரு மனுஷன் யார்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி. நிலம் என்னது? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியினுடைய இருதயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விதை என்னது? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று. அதான் விதை. அவள் என்ன செய்கிறாள்? அதை விதைக்கிறாள்.
அது என்ன அர்த்தம்? சொல்கிறாள். அப்போ விதைக்கிறதும் என்னது? அதான் நாவின் அறிக்கை. அதுதான் நாவின் அறிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாவில் தேவன் எவ்வளோ பெரிய வல்லமையை வச்சுருக்கிறார். விதை இருக்குது, விதைக்கிற மனுஷன் இருக்கிறான், நிலம் இருக்குது. இது மூன்றும் இருந்தால் பிரயோசனம் இல்லை. அந்த விதைக்கிற மனுஷன் அந்த இருதயமாகிய நிலத்தில் ஆண்டுடைய வார்த்தையாகிய விதையை எடுத்து தொடர்ந்து விதைக்கணும், தொடர்ந்து விதைக்கணும், தொடர்ந்து விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி விதைக்கணும்? தொடர்ந்து விதைக்கணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தால் அவள் விதைக்கிறவளாக இருந்தால் அவள் என்ன செய்தால்? ஆண்டுடைய வார்த்தையை எடுத்தாள். ஆண்டுடைய வார்த்தையை எடுத்தாள். அவள் தன்னுடைய வாயில் வச்சு என்ன செய்கிறாள்? தன்னுடைய இருதயத்தில் விதைக்கிறாள். தன்னுடைய இருதயத்தில் விதைக்கிறாள். அங்கே நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, அவளை சுற்றி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, நிறைய பாரம்பரிய மனுஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய மறைநூறு அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர் இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜூதர்கள் இருக்கிறாங்க. ஜூத கலாச்சாரத்தின்படி ஒரு மனுஷி பெரும்பாலோடு இருந்தால் அந்த டைமில் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் கல்லறிஞ்சு கொள்ளுவாங்க, அவங்கள பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க, அவளுக்கு விரோதமாக அவள் செயற்படுவாங்க, ஜூத சட்டங்களை கொண்டு வருவாங்க. அந்த பழையற்பாடு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து அவளை எப்படியாச்சும் அழிச்சு போடுறதுக்கு குற்றம் சுமத்தியே அவங்கள சேதம் பண்ணிடுவாங்க. நீ எப்படி வெளியே வரலாம்? அநேக கேள்விகள் எழுப்புவாங்க. அவள் பின்விளைவுகள் இந்த மனுஷர் மூலமாக உண்டாகிற எந்த காரியத்தையும் யோசிக்கவே இல்லை. அவள் என்ன செய்கிறாள்? தனக்கு இவங்க பேசுகிற வீண் வார்த்தைகள், இவங்க எறிகிற கல்லுகள் என்னுடைய விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது, நான் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் தடையாக இருந்துடக்கூடாது. எத்தனை மனுஷங்க எத்தனை வார்த்தைகளை பேசினாலும், இவங்க என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும், இவங்க என்னென்ன நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாலும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஒருவர் வந்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர் ஒருவர் வந்திருக்கிறார். இவங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர்றாங்க, மோசேக்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் வந்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எனக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். நான் அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் தொடுவேன், நான் சொஸ்தம் அடைவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், நான் சொஸ்தம் அடைவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவங்களுடைய அவிசுவாச வார்த்தைகள் அவளுடைய விசுவாசத்தை கெடுக்காதபடிக்கு இவள் என்ன செய்கிறாள்? அவர்களுடைய அவிசுவாச வார்த்தைகளை இருதயத்தில் விதைக்காம இவள் என்ன செய்கிறாள்? அவளுக்குள்ள இருந்த தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை அவள் தனக்குள்ளேயே விதைத்து கொண்டே போகிறாள். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் தொடர்ந்து போய் சொல்லிக்கொண்டே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாள், சொஸ்தம் அடைகிறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு அதே தான் நம்ம இது வேதம் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இப்போ நான் சொன்ன அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாரு? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான் என்று வேண்டிக் கொண்டானா. அவனும் என்ன செய்கிறான்? இப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் யார்? அந்த நூற்றுக்கு அதிபதி. ஒரு மனுஷன் யார்? நூற்றுக்கு அதிபதி. நிலம் என்னது? அவனுடைய இருதயம். நிலம் என்னது? அவனுடைய இருதயம். விதை என்னது? ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை. அவன் என்ன செய்கிறான்? வேண்டிக் கொள்கிறான். அதான் விதைக்கிறது. அவன் இயேசுவினிடத்திலே போயிட்டு வேண்டிக் கொள்கிறான், விதைக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்குது அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தொடர்ந்து ஆண்டுடைய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருங்க, அதை நீங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் அதை கேட்க 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 நீங்கள் அதை எடுத்து அந்த ஒரு வார்த்தை ஆண்டு ஒரு நாள் உங்களுடைய இருதயத்தில் போடுவார். அதை எடுத்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய முழு வாழ்க்கையும் மாற்றும், முழு வாழ்க்கையும் மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சரியான அந்த ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் அந்த சரியான வார்த்தை எப்படிப்பட்டதான்? அது வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்கப்படுகிற பழங்களுக்கு சமானமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமொழிகளை படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்ற சமயத்தில் கூறப்படும் அந்த வார்த்தை வெள்ளித்தட்டில் கொடுக்கப்படுகிற பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்குது. ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கான அந்த சரியான வார்த்தையை உங்களுக்கு தருவார். அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த கேள்வி
இன்றைக்கு என்னிடத்துல கேள்வி கேட்டாங்களே, நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது இப்படிப்பட்ட கேள்வி. என்ன பினகாஸ், என்ன பாஸ்டர், நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. அந்த சரியான வார்த்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்றைக்கு நீங்கள் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க, இப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்காக நன்றி செலுத்துவீங்க, இன்னும் விசுவாசத்தோடு இதை பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் போய் சொல்லுவீங்க, நீங்களும் இப்படி பேசுங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒரு மனுஷன் யார்? நான் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த மனுஷன் தான் அந்த தேவனுடைய வார்த்தை, நிலம் என்னுடைய இருதயம். நம்ம என்ன செய்யணும்? அந்த விதைக்கிற மனுஷனாகிய நாங்கள், விதைக்கிற மனுஷர்களாகிய நாங்கள் ஆண்டுடைய வசனமாகிய விதையை எடுத்து நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைச்சி கொண்டே இருக்கணும், விதைச்சி கொண்டே இருக்கணும், விதைச்சி கொண்டே இருக்கணும். விதைச்சி கொண்டே இருக்க 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 அந்த விதை என்ன செய்யுமா? இப்போ வாசிங்க அதுக்கு அடுத்த வசனத்தை. நாங்கள் விதைக்கிற விதை என்ன செய்யுமா? இரவிலே நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? விதைச்ச பிறகு நாங்கள் என்ன செஞ்சிடுறோம்? இரவிலே தூங்கி பகலில் என்ன செய்கிறோம்? விழிக்கிறோம். ஆனால் அந்த விதை என்ன செய்து? நம்ம தூங்கினாலும், விதைக்கிற நம்ம தூங்கினாலும் விதைத்த விதைகள் உறங்காது, விதைத்த விதைகள் தூங்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையாகிய விதையை நம்முடைய இருதயத்தில் விதைச்சிட்டோம். இருதயத்தில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? விதைச்சிட்டோம். நிலமாகி இருதயத்தில் விதைச்சிட்டோம். நம்ம போயிட்டு படுக்கைக்கு போகலாம், நம்ம என்ன செய்யலாம்? தூங்கலாம். ஆனால் இருதயத்தில் விதைக்கப்பட்ட, இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? வளருது, அது முளைக்குது, அது பயிராகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது வளருது, அது முளைக்குது, அது பயிராகுது. அது உங்களுடைய வாழ்க்கையில் விளைச்சலை நிச்சயமாக கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அறுவடையை நிச்சயமாக கொண்டு வரும். இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் விதைக்கிற விதைகள் உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு இருக்குமா இருந்தால் அந்த நிச்சயமாக அதற்குரிய பலன் ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் இந்த விசுவாச வார்த்தைகளை உண்மையாக நீங்கள் பேசியிருப்பீங்களா இருந்தால், என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, எப்படி நடக்காதா? இன்றைக்கு நிறைய கேள்வியோடு இருக்கிறீங்களே, இது நடக்காதா, இது நடக்காதா, நான் சொல்கிறேன் தானே, நடக்குது இல்லையே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நிச்சயம் பதில் உண்டு, நிச்சயம் பதில் உண்டு. நிச்சயம் அது பதில் வராமல் போகவே போகாது. நீங்கள் வாயினால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கொப்புவிக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கொப்புவிக்க வேண்டும். ஆனால் சரியான வார்த்தைகளுக்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் நன்மையை புசிப்பான். விளங்குதா? உங்களுடைய நன்மை உங்களுடைய வாயின் வார்த்தையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? நம்ம தூங்கலாம், வசனத்தை பேசிட்டு, நம்ம வசனத்தை வச்சு நல்ல நல்ல பாடல்களை படிச்சுட்டு என்ன செய்யலாம்? நம்ம தூங்கலாம், விதைச்ச நம்ம தூங்கலாம். ஆனால் இருதயமாகிய நிலம் என்ன செய்யும்? அந்த விதையை உள்வாங்கி, அந்த விதை பயிராகி, அது முளைத்து, அது வளர்ந்து நமக்கு விளைச்சலை தரும் வரைக்கும் அது என்ன செய்யும்? அது சும்மாவே இருக்காது. அது என்ன செய்யுமா? நமக்கு தெரியாத விதமாய், எல்லாம் சொல்லுங்கள், தெரியாத விதமாய், தெரியாத விதமாய். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நீங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விதைத்த வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குதா? அது நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக காத்துருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் உங்களோட வாயினால் விதைச்ச, உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் விதைச்ச ஒவ்வொரு வார்த்தையாகிய விதைகளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது என்ன செய்து கொண்டிருக்குது? உங்களுக்கு தெரியாத விதமாக, காணப்படாத ரீதியில், கண்களுக்கு புலப்படாத ரீதியில் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்குது, பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாமை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஒரே பேர் அந்த மகனை கூட்டிகிட்டு போயிட்டு, நான் கொடுத்த அந்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போயிட்டு மோரியா மலையில் போயிட்டு பலியிடுன்னு சொல்கிறார். அவன் ஆட்டுக்குட்டியை இருக்குன்னு அவனுக்கு தெரியுமோ தெரியலை. அவன் அந்த 3 நாள் நடந்து வர்றான், 3 நாள் நடந்து வர்றான். 3 நாள் அவன் நடந்து வரும்போது நான் அதை குறித்து நிறைய பேசியிருக்கிறேன். நான் தொடர்ந்து அதை நிறைய பேச விரும்பலை.
3 நாள் நடந்து வரும்போது பல்வேறுபட்ட எண்ணங்கள் வந்திருக்கும். இப்போ மோரியா மலைக்கு கீழே வந்தாச்சு. இப்போ பலிக்கு யார் இருக்கிறா? ஈசாக்கு இருக்கிறான். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் பலி கொடுக்க போகிறது ஈசாக்கு தான். கட்டை இருக்குது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, கழுதை இருக்குது. வேலைக்காரங்களையும் கழுதையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போவோம் திரும்பி வருவோம் என்று சொல்லிட்டு, அங்கேயும் பாருங்கள் என்ன வருது, நாவின் அறிக்கை. நாங்கள் இருவரும் போவோம் திரும்பி நான் வருவேன்னு சொல்லலை, வருவோம் என்று சொல்லிட்டு போகிறோம். அங்கே என்ன இருக்குது? நாவின் அறிக்கை. ஆபிரகாமுடைய நாவின் அறிக்கை ஈசாக்கை மறுபடியும் கொண்டு வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவங்க போகிறாங்க. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் கடைசியாக நான் பேசும்போது பார்த்தேன், கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். எங்கே இருந்து கொண்டு? மலைக்கு கீழே இருந்து கொண்டு கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். ஆண்டவர் விசுவாச கண்களில் காண்பிக்கிறாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் ஆபிரகாமின் மேல் அன்பாக இருந்ததுனால ஆபிரகாமுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ஆட்டுக்கடாவை மலைக்கு ஏற முன்னுக்கே காண்பித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மலைக்கு ஏற முன்னுக்கே காண்பித்தார். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை தேவன் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். அது பாருங்க சொல்லுது, தெரியாத விதமாய், அவனுக்கு தெரியாத விதமாய், அவனுக்கு தெரியாத விதமாய் பரிசுத்த ஆவியானவர் தெரியாதவைகளையும் கண்களுக்கு புலப்படாதவைகளையும் விசுவாச கண்களை திறந்து நீங்கள் காணும்படிக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் காணச் செய்வார், பரிசுத்த ஆவியானவர் கேட்க செய்வார், பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் தோன்றும்படிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நீங்கள் தான் அந்த விதைக்கிற மனுஷன், நீங்கள் தான் அந்த விதைக்கிற மனுஷன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாச கண்களால் பார்க்கணும், விசுவாச கண்களால் பார்க்கணும். நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி நீங்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடாது. என்ன பின்னகா ஒன்றுமே நடக்கலை, என்ன பாஸ்டர் ஒன்றுமே நடக்குதில்லை, நான் வசனத்தை பேசுகிறேன் அறிக்கை செய்கிறேன். நீங்கள் விசுவாச கண்களால் பார்க்கணும். தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துகிறத விசுவாச கண்களால் பார்க்கணும். உங்களுடைய மலைகள் பெயருகிறத விசுவாச கண்களால் பார்க்கணும். அத்திமரம் அங்கே பட்டு போகிறத இயேசு அப்போவே பார்த்தார். சீஷர்களும் அடுத்த நாள் பார்த்தாங்க. இயேசு அப்போவே பார்த்தாரா இல்லையா? நான் உங்களோட அது பேசியிருக்கிறேன். அத்திமரத்தை பார்த்து சொல்கிறார், நீ இனிமேல் ஒரு காலம் கனி கொடுக்கிறது. இயேசு அப்போவே வேற பார்த்துட்டார். இப்போ ஒரு மரம் வெளியில் பட்டு போனால் தான் நமக்கு தெரியும் அது என்ன செய்யுது, பட்டு போகுது. ஆனால் வெளியில் பட்டு போகிறதுக்கு முன்னுக்கே எங்கே பட்டு போகும்? வேரில் பட்டு போகும். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வெளியில் பட்டு போன பிறகு சொல்கிறது இல்லை. நமக்கு கண்களுக்கு புலப்படாத ரீதியில் மாற்றம் ஏற்படும் போதே அதை காணக்கூடிய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கண்ணில் காண்றதை பேசுகிறவர்கள் அல்ல, கண்ணில் காண்றதை மட்டும் நம்புகிறவர்கள் அல்ல, காணப்படாத தெய்வத்தை நம்புகிறார்கள், காணப்படாத தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அப்போ காணப்படாத ரீதியில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும், நம்ம காண்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் இதில் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் அவதானிக்கணும். எப்பயுமே வேதத்தை படிக்கும்போது இன்றைக்கு நிறைய பேர் இந்த ரகசியம் தெரியாது. எப்பயுமே வேதத்தை படிக்கும்போது நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாடுன்றது எங்கே ஆரம்பிக்குது? மத்தேயுல தான் ஆரம்பிக்குது. இந்த வெள்ளை பேப்பருக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. மல்கியாவோடு பழைய ஏற்பாடு முடியுது. புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்குது? நம்ம நினைக்கிறோம் எங்கே ஆரம்பிக்குது? இந்த வெள்ளை பேப்பருக்கு பிறகு மத்தேயுல தான் ஆரம்பிக்குது. மத்தேயுல ஆரம்பிக்கலை. புதிய ஏற்பாடு எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின பிறகு ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின பிறகு தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. நீங்கள் அவதானிச்சிங்கண்டா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பு வரைக்கும் சீஷர்களை ஒரு நாளும் பிள்ளை என்று சொல்லவே இல்லை. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு பிள்ளைகளே என்று சொல்லி கூப்பிடுறார். அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் மாற்றம் அடையுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட நபர்கள் மேலே வந்து போவார். ஆனால் அதுக்கு பிறகு நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், நிரந்தரமாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னுக்கு தேவன் எல்லாரோடையும் பேச மாட்டார்.
தேவன் எல்லாரோடையும் ஆசாரியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொருவரும் அவர் அண்டையில் வருகிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷன் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருந்து அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்குதாம்? ஒரு விதைக்கிற மனுஷன் தேவனுடைய வார்த்தையாகிய விதையை இருதயத்தில் விதைத்து அவன் போயிட்டு தூங்கிடுறான். நீங்கள் போயிட்டு ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிற, நீங்கள் அறிக்கை செய்கிற நீங்கள் போயிட்டு தூங்கிடலாம். நீங்கள் இருதயத்தில் விதைத்த விதைகள், ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் அது தூங்காது. அது உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்குது. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது என்ன செய்ய போகுது? ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் விளைச்சலை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும். உங்களுடைய விசுவாசத்தின்படி அந்த விசுவாச அறிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச அறிக்கைக்குரிய பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், சுகத்துக்காக அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அநேக வருஷங்களாக நீங்கள் ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கலாம், அநேக மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கலாம். தொடர்ந்து சொல்லுங்கள், சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து விதைங்க. சோர்ந்து போன ஏற்ற காலத்தில் அறுக்க முடியாது, தளர்ந்து போன ஏற்ற காலத்தில் அறுக்க முடியாது. நீங்கள் கடைசி கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. தளர்ந்து போவோமா இருந்தால் அந்த வசனம் இருக்குது பாருங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 6-7வது வசனம்னு நினைக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து இதை அடுத்த கிழமை பார்க்க போகிறோம். கடைசி அந்த வசனத்தை வாசித்து நீங்கள் நிறைவு செய்வோம். ம் 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 அதில் சொல்லப்படுது பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். எல்லாம் சொல்லுங்கள், நான் எதை விதைக்கிறேனோ, எதை பேசுகிறேனோ அதையே அறுப்பேன், அதையே விளைச்சலாக பெற்றுக்கொள்ளுவேன். அப்போ நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் சொல்லுகிறபடி உங்களுக்கு ஆக போகுது. அவன் சொல்லுகிறபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்கிறார். நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ, என்னத்தை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஆகையினால நீங்கள் என்ன செய்ய, இதை பரியாசமாக எண்ணாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசமாக நினைக்காதீங்க. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எதையும் பேசிடலாம், என்னமோ நடக்கும்னு பார்க்காதீங்க. நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக விதைக்கிற விதைகள் ஒரு நாளும் அது விளைச்சலை கொண்டு வராமல் அது அழிந்து போகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது என்ன செய்யுது? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் எப்படி பலனை கொடுக்கும்? நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நாங்கள் ஒரு விதையை விதைக்கிறோம், விதையை விதைச்சிட்டு எங்கே காணலைன்னு தோண்டி பார்த்துட்டே இருந்தால் என்ன செய்யாது? அது வளராது, அது முளைக்காது. அது அப்படியே விட்டுறணும், விதைச்சிட்டு அப்படியே விட்டுறணும். நம்மளோட வேலை என்னது? தண்ணி பாய்ச்சறது மட்டும்தான். என்ன செய்யணும்? தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும். அதான் நீர் பாய்ச்சறது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஒருக்க விதையை விதைச்சிட்டோம், என்னது ஆண்டவரின் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். இப்போ நோயோடு இருக்கிற ஒருத்தர், வருத்தத்தோடு இருக்கிற ஒருத்தர், வியாதியாக இருக்கிற ஒருத்தர் இப்போ சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறார். இப்போ அந்த 100க்கு அதிபதியை போயிட்டு ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு ஆண்டவரே சொஸ்தம் அடைவானா மாட்டானா? ஐயோ, அங்கே எல்லாரும் இருக்கிறாங்களே, இப்படித்தானே எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்களே, இப்படிலாம் சொன்னாங்களே, ஒன்றுமே ஜெபம் கேட்கப்படலையே, இது கேட்கப்படுமா கேட்கப்படாதா? இப்படி சொன்ன உடனே மாறி பேசிகிட்டு இருந்தால் என்ன செய்கிறான்? அவன் விதைச்ச விதையை பிடுங்கி கொண்டிருக்கிறான். அவன் விதைச்ச இடத்துல தோண்டி கொண்டிருக்கிறான்.
இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இதை தான் செய்கிறாங்க. ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறீங்க, இப்படியே ஜெபம் பண்ணிட்டு அங்கால போயிட்டு வேறு வார்த்தைகளை பேசிடுவாங்க. அவங்க விதைச்ச விதையை அவங்களே பிடுங்கி எறிஞ்சிடுவாங்க, அவிசுவாச விதைகளை விதைப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் விதைச்ச விதைகளை தொடர்ந்து அதற்கேற்ற வார்த்தைகளை பேசி பேசி நீர் பாய்ச்சுகிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், பதிலை பெற்றுக்கொள்ளுவான், விடுதலையை பெற்றுக்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலக மனுஷங்க உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம்? உங்களுக்கு தராமல் போயிடலாம், உங்களை கைவிட்டுடலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார்? தம்மை அண்டி வருகிறவர்களுக்கு அவர் சகாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார், உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதிலளிப்பார், உங்களுடைய நாவின் அறிக்கையை கனப்படுத்துவார், உங்களுடைய விசுவாச அறிக்கையை கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏற்ற காலத்தில் அறுக்கும்படிக்கு உதவி செய்வார், ஏற்ற காலத்தில் அறுக்கும்படிக்கு உதவி செய்வார். உங்களுடைய அறிக்கை ஒவ்வொன்றுக்குமான பலனை தேவன் நிச்சயமாக தருவார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அது காணப்படாத ரீதியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. காணப்படாத ரீதியில் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் அறிக்கை செய்ய நீங்கள் என்ன தேவைக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ, அறிக்கை செய்கிறீங்களோ, அந்த காரியத்தை தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாட்சையும் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தாமதமானாலும் காத்திருங்க, நிச்சயமாக தேவனுடைய கைகளில் ஏந்தும்படிக்கு செய்வார். சிமியோன் என்ன செய்தார்? சிமியோன் என்ற அந்த முதிர் வயதில் அந்த நபர் என்ன செய்தார்? இயேசுவை கையில் ஏந்துறதுக்காக, அந்த இரட்சண்யத்தை கைகளில் ஏந்தி கண்ணால் பார்க்கறதுக்காக வேண்டி அநேக ஆண்டுகளாக காத்திருந்தார். அவருக்கு எவ்வளோ பலவீனம் வந்திருக்கும். என்ன ஆண்டவரை இன்னும் காணலை, எனக்கும் வயசு ஆகிட்டே போகுது, அப்படி கேட்டுட்டு இருந்தாரா? விசுவாசத்தோடு இருந்தார். ஒரு நாள் கைகளில் ஏந்தினார், அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் உண்டானது. சிமியோன் என்ற அந்த மனுஷர், அந்த முதிர் வயதுள்ள நபர் இயேசுவை கையில் ஏந்தி சொல்கிறார், உங்களுடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய கண்கள் காணும். நீங்கள் அதை கைகளில் ஏந்துவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் காதினாலே, யோபு சொல்கிறாரு, என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் எவ்வளவு நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்ளுவீங்க. எவ்வளவு நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்வீங்க. எவ்வளவு நீங்கள் நன்மையான காரியங்களை கேட்குறீங்களோ அவ்வளவு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. கடைசி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நான் பேசுகிற இன்றைக்கி நீங்கள் அதிகமாக யாருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க? நீங்கள் அதிகமாக யாருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்கண்டா உங்களுடைய பிரசங்கத்தை தான் கேட்குறீங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை தான் நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க. உங்களுடைய கணவனுடைய வாயின் வார்த்தையும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தையும் இல்லை, உங்களுடைய மனைவியினுடைய வாயின் வார்த்தையும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய வாயின் வார்த்தையே இல்லை. நீங்கள் அதிகமாக உங்களுடைய வாயின் வார்த்தைகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய வாயின் வார்த்தையை சரி பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய வாயின் வார்த்தையை சரி பண்ணணும். உங்களுக்கு நீங்களே பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே நல்ல காரியங்களை போதிக்கணும். உங்களுக்கு நீங்களே நல்ல விசுவாச வார்த்தைகளை போதிக்கணும். நீங்கள் தான் அந்த விதைக்கிறவர்கள். அந்த இருதயம்தான் நிலம். உங்களுடைய இருதயம்தான் நிலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விதை ஆண்டுடைய வார்த்தை. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த விதையை உங்களுடைய கைகளில் ஒவ்வொருத்தர கையிலையும் ஆண்டவர் இந்த விதையை கொடுத்துட்டார். இப்போ டப்பாவை திறந்து, வேதத்தை திறந்து, விதையை எடுத்து விதைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் விதைக்கலாட்டி மாற்றம் உண்டாகாது. விதை இருக்குது, விதைக்கிற நீங்கள் இருக்கிறீங்க, விதைக்கிறதுக்கு நிலமாகிய உங்களுடைய இருதயம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விதையை எடுத்து விதைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் தொடர்ந்து விதைச்சு கொண்டே இருங்க, நிச்சயமாக அறுப்பீங்க. ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக இந்த வார்த்தையை நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி உண்டாக்கினாரோ அதே போல் நம்மையும் விதைக்கிறவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். விதைக்கிறதுக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் கரங்களிலேயும் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர் மூலமாக நல்ல விதையாகிய ஆண்டுடைய சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அநேக விசுவாசிகள்
அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை, காதனால் கேட்ட அந்த வார்த்தையாகிய வசனமாகிய விதையை அவர்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே தங்களுடைய நல்ல நிலமாகிய இருதயத்திலே விதைப்பதே கிடையாது. இன்றைக்கி விதைக்காததினால்தான் அநேக பிள்ளைகள் அறுவடையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். விதை இருக்கிறது, நிலம் இருக்கிறது, ஆனால் விதைக்கிறவன் விதைக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி விதைக்க வேண்டிய அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் விதைக்காமல் சும்மா இருந்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா இருந்து கொண்டு ஒன்றுமே நடக்காவிட்டால் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே, இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை? இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் விதைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விதைக்க ஆரம்பி என்று சொல்லுகிறார். உன்னுடைய இருதயமாகிய நிலத்தில் நீ விதைக்க ஆரம்பி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டடைவாய். நீ விசுவாசத்தோடு விதைத்து பார். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆண்டவர் உன்னை விதைக்கிறவனாய் மாற்றியிருக்கிறார். உன்னை விதைக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விதைத்தாள். தன்னுடைய சுகத்துக்கான விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய இருதயமாகிய நிலத்திலே விதைத்தாள். அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள், அவள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். அதே போல ஜபீரு தன்னுடைய மகனின் சுகத்துக்காக விதைகளை விதைத்தான். அவன் தன்னுடைய மகளை திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல ஆபிரகாம், அவன் தன்னுடைய ஈசாக்கை உயிரோடு பெறும்படிக்கான விதைகளை விதைத்தான். அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டான். அந்த காலேப் யோசுவா நல்ல வார்த்தைகளை விதைத்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை விதைத்தார்கள். அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டார்கள். மரியாள் அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று அவளும் நல்ல வார்த்தைகளை விதைத்தாள். அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டாள். அதே போல நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் சரியான வார்த்தைகளை விதைக்கும் பொழுது, உங்களுடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும் போது, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை உங்களுடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும் போது, சந்தேகப்படாமல் பொறுமையாக காத்திருக்கும் போது, விதைத்த வார்த்தைகளை பிடுங்கி எறியாமல் மாறி மாறி பேசாமல், அவிசுவாச வார்த்தைகளை பேசாமல் முடிவு பரியந்த நிலை நிற்கும் போது, நீங்கள் விதைத்ததற்குரிய அறுவடையை தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வார். உங்களுடைய கரங்களில் ஏந்தும்படிக்கு செய்வார். நிச்சயமாக அவர் செய்வார். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் விதைக்கிறவர்களாக உண்டாக்கி இருக்கிறீங்க. அந்த சத்தியத்தை இன்றைய நாளிலுமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களை போதித்த தேவைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்கள் எந்த அளவு கேட்கிறோமோ அந்த அளவு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கப்படும் நம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக நம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் விருதாய் போவது கிடையாது. அது எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பலனை கொண்டு வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த நல்ல விதையை எடுத்து விதைத்து அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. காத்திருந்து பெற்றுக்கொள்வார்களாக சுவாமி. அப்போ இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட கேள்வியோடு இருந்தாலும் அதற்குரிய பதிலை நீங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பதில் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை தொடர்ந்து அதை அப்பியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தி இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதன் மூலமாய் பலனை பெற்றுக்கொள்வார்களாக, விளைச்சலை பெற்றுக்கொள்வார்களாக, விதைத்து அறுவடையை பெற்றுக்கொள்வார்களாக சுவாமி. இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற நல்ல நல்ல பொக்கிஷங்களை, நல்ல நல்ல தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, இதை அநேகருக்கு இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்வார்களாக. அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொண்டு அநேகருக்கு உதவி செய்வார்களாக. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த ஊழியங்களில் வந்து கலந்து கொண்டு இந்த ஊழியத்தை தாங்க, இந்த ஊழியத்தில் தொடர்ந்து விசுவாச வார்த்தைகளை பேச, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண, இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ண இந்த பிள்ளைகள் விதைக்கிறவர்களாய் நீங்கள் வைத்திருப்பீர்களாக. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. படிப்பை ஆசீர்வதிங்க. தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை அவர்களுக்கு கொடுங்க. கேட்கிற இவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுவதாக. இவருடைய இருதயத்திலே ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறதுனாலே உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டுடைய வார்த்தை இருக்கிற இவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன்.
எல்லாவற்றிலும் ஒருவரையே உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.